சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வடக்கு புதூர் என்ற பகுதியில் கருவில் உள்ள சிசுவின் பாலினம் குறித்து வீட்டில் ஸ்கேன் செய்த இருவர் சிக்கியுள்ளனர். தமிழகத்தில் சிசுவின் பாலினத்தை அறிந்து கூறுவது சட்டவிரோதமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான தடையும் இருக்கும் நிலையில் கருவில் உள்ள சிசுவின் பாலினம் குறித்து வீட்டில் ஸ்கேன் செய்த இருவர் சிக்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரவி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரவி, சிக்கிய இருவர் யார், எப்படி பிடிபட்டனர்? நிச்சயமாக வேதவள்ளி, சினிமா பட பாணியிலேயே தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் இப்ப அவங்களை இருவரையும் பிடிச்சிருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள மணிவிழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில தான் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்குது. பாத்தீங்கன்னா வீட்டுல கருவில் இருக்கும் பாலினம் குறித்து கண்டறிவதற்காக ஸ்கேன் மூலம் கண்டறிவதற்காக தொடர்ந்து இது போல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு புகார் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தருமபுரி மாவட்டத்திலிருந்து நிறைய பெண்களை கருவில் இருக்கும் பாலினம் குறித்து ஸ்கேன் மூலம் கண்டறிவதற்காக தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்கள், அதாவது சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் அழைத்து சென்று அங்கு தனியாக ஸ்கேன் செய்யறாங்க. இது சம்பந்தமா தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இணை இயக்குனர் சாந்தி அவர்களுக்கு புகார் வந்ததன் அடிப்படையில் அவர்களை பின்தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை கடந்து வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா மணிவிழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில ஒரு வீட்டுல ஸ்கேன் செய்யப்படுறதா ஒரு தகவல் கிடைச்ச உடனே அவங்க சுற்றி வளைச்சிருக்காங்க. ஸ்கேன் செய்யும் போதே அவங்க வீட்டு மொட்டை மாடியில ஸ்கேன் செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு மருத்துவத்துறையினர் உள்ள போந்திருக்காங்க. அப்போது அவங்களிடம் விசாரிச்சதுல கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் மற்றும் சேலம் பனமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் ஆகிய இருவரும் சிக்கியிருக்கிறாங்க. அவங்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேன் கருவிகளையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அதற்காக கர்ப்பிணி பெண்களிடமிருந்து வசூலிக்கப்படும் 20,000 ரொக்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. தகவல்களுக்கு நன்றி ரவி.